Hi dear students, welcome to Way to Career Psych YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில நீங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னா இவங்க கண்டக்ட் பண்ற என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களால இதுல அட்மிஷன் பிளேஸ் ஆக முடியும். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்டர் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்சஸ், மெடிசின், நர்சிங், ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி, அதுக்கப்புறம் ஆப்டோமெட்ரி, ரேடியோ தெரப்பி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, தென் எண்டோஸ்கோபி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி, இதே மாதிரி நிறைய கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோர்சஸை நீங்கள் ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணியிருக்கணும். இங்கே அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஜி, பிஜி மெடிசன், பிஹெச்டி, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஜி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னெல்லாம் பேசிஸில் யூஜி அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 5 ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு டைரக்ட் மோடில் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் மோட்லையும் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் உங்களுக்கான அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணுறாங்க. குரூப் பிஏ பொறுத்த வரைக்கும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. குரூப் சிஏ பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் குரூப் ஏயோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். குரூப் ஏயை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி 6 இயர் கோர்ஸ். இதுக்கான அகாடமிக் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் பி ஃபார்மசி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் 4 இயர் கோர்ஸ், 100 சீட் இன்டேக் பண்ணுறாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. தென் பிஏ எஸ்எல்பி பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 4 இயர் கோர்ஸ், 40 சீட் இன்டேக் பண்ணுறாங்க. 2 lakhs ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங்குமே 4 இயர் தான், 160 சீட் இன்டேக் பண்ணுறாங்க. 1,50,000 பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் டெக்னாலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, மெடிக்கல் மைக்ரோபயாலஜி அண்ட் அப்ளைட் மாலிகுலர் பயாலஜி, தென் மெடிக்கல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு 9 கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஏக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த குரூப் ஏல வர 9 கோர்சஸுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணாலே, பெஸ்ட்டான ஸ்கோர் எடுத்தாலே மெரிட் பேஸில் நீங்கள் சீட் எடுத்து படிக்கலாம். இந்த குரூப் ஏ கோர்சஸ்க்கு இந்த குரூப் ஏ கோர்சஸ்க்கான மோட் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் www.sriramachandra.edu அப்படிங்கிற வெப்சைட் மூலயமா அப்ளிகேஷன் போடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 11th February 2026 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 25/5/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 26/5/2026 டியூஸ்டே கொடுத்துருக்காங்க. அதுவுமே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 31/5/2026 பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. சென்டர் ஃபார் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டோட்டலாக 3 டிஸ்ட்ரிக்டில் அலாட் பண்ணியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படிங்கிற 3 டிஸ்ட்ரிக்டில் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் கிளியர் பண்ணாலே இதுக்கான அட்மிஷன்ஸ் எடுக்கலாம். எந்த கோர்ஸ்க்குனா குரூப் ஏ கோர்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் பி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த குரூப் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறதும் அப்பியர் ஆகிருக்கணும். தென் இந்த ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்லையுமே நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த குரூப் பி கோர்சஸுக்கு நீங்கள் எலிஜிபிள். குரூப் ஏக்கு நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதலானாலும் இதை கிளியர் பண்ணாலே நீங்கள் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற பிளேஸ் பண்ணலாம். பட் குரூப் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறதும் அப்பியரன்ஸ் ஆயிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க, த ஃபாலோவிங் அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம் 2026-27 through all Indian common entrance examination conducted by the deemed university for NEET UG appearance candidate only. Commission for Allied Healthcare Profession course. Admission will be based on privilege NCAHP கைட்லைன்ஸ் படி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பிபிடி, பிஓடி, அதுக்கப்புறம் பேச்சுலர் இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி, ரேடியேஷன் தெரப்பி, ஆப்டோமெட்ரி, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி, மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜி, பேச்சுலர் இன் அனஸ்தீசியா அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேச்சுலர் இன் ஃபிசிஷியன் அசோசியேட் சயின்ஸ், தென் பேச்சுலர் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் வித் ஹானர், பிஎஸ்சி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இதே மாதிரி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாம்
எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தா மட்டும்தான் ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணி இந்த கோர்சஸை படிக்க முடியும். குரூப் பிஏ பொறுத்த வரைக்கும் நீட் அப்பியர் ஆன கேண்டிடேட்டால் மட்டும்தான் இந்த கோர்சஸை படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1000 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ். தென் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 11th February. அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/5/2026 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட் சேமஸ் 26/5/2026 நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 31/5/2026 கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் அலாட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த 13 கோர்சஸ்க்கான டூரியேஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்டேக் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, தென் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதுக்கான ஃபுல் பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. தென் டூரியேஷன், அட்மிஷன் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலைடு ஹெல்த் சயின்ஸ் நம்மளுடைய அலைடு ஹெல்த் சயின்ஸ் பேராமெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி ப்ராஸ்பெக்டாஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் அப்பியர் ஆகியிருக்க வேண்டிய தேவை கிடையாது. குரூப் பிஏ பொறுத்த வரைக்கும் நீட் அப்பியரன்ஸான கேண்டிடேட்டால் மட்டும்தான் அந்த கோர்சஸ்க்கான காம்படிட்டிவ் எக்ஸாமை நீங்கள் எழுத முடியும். தென் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் அட்மிஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இந்த பேஜ்குள்ளே வந்துட்டிங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் எந்த ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுவும் உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இமெயிலை போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்களுக்கான பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பேஜஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோர்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூஷனுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக 4 பார்ட்டாக நடக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில், உங்களுடைய பேசிக் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுடைய டீட்டெயில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அகாடமிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுற டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத கிளியர் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டிடியூஷன். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுமே நல்லாயிருக்கும். இதில் அட்மிஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தான் போடணும். குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு 2 குரூப்புக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நர்சிங், ஃபார்மசி, அதே மாதிரி கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீட் எழுத வேண்டிய தேவையில்லை. ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும். குரூப் பி கோர்ஸ் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நீட் எக்ஸாம் அப்பியர் ஆகிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்லையுமே கிளியர் பண்ணியிருக்கணும். நம்ம ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூஷனுடைய அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/5/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பெஸ்ட்டான கோர்சஸ், ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறது நமக்கு பெஸ்ட்டான கரியர் வழிவகுக்கும். அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் வே டு கரியர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.